ஆரம்பத்திலேயே கார்த்திகாவ நம்ம சேரன்றனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கார்த்திகா வந்து என்டர் ஆறாங்க. அதுக்கு முன்னாடி நிலாவோட அப்பா வந்து நிலா சோழனுக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில என்னமோ நிலா வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிலா நினைக்கிறது என்னன்னா, சொந்தக்காரங்களுக்கு மத்தியில ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு ஆளுங்கள ஏதாவது சொல்லிட்டா கஷ்டமா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிலா வந்து நினைக்கிறாங்க. ஸோ, அதனால தான் வந்து ரிசப்ஷன்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத்தன நாளா பொண்ணு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்டுருப்பாங்க. அப்படி இல்லன்னு சொல்லிட்டு, அத ப்ரூவ் பண்றதுக்காக தான் எங்க அப்பா இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அது அது சரி, அது ஓகே தான். அது பிரச்சனை இல்ல. ஆனா, அங்க போனதுக்கு அப்புறமா யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா அவங்க அவமானப்படுத்துவாங்க. அப்படி குடும்பத்தோட போய் நம்ம அவமானப்பட்டு வரணுமா? வேண்டாமே! அப்படின்ற மாதிரி நிலா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்லப்பா. உங்க அப்பா உனக்காக கல்யாணம்லாம் பண்ணி வச்சாருலப்பா. இதுக்கு வந்து நீ எப்படியாவது உங்க அப்பாக்கு கைமாறு செய்யணும்னா, அவர் ஆசைப்படுற மாதிரி இந்த ரிசப்ஷன வந்து நடத்திட்டு போட்டுமே" அப்படின்ற மாதிரி சேரன் சொன்னதுனால, அது போக மொத்த குடும்பமும் சொன்னதுனால, நிலா இருந்துட்டு, "சரிண்ணே, ஆனா எனக்கு என்னமோ பயமா தான் இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லி சம்மதமும் சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம சேரன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிர்றாங்க, "ரிசப்ஷன அரேஞ்ச் பண்ணிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல இவங்க எல்லாருமே கோட் ஷூட் போட்டு தான் வந்து ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு வேற சொன்னதுனால, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே கோட் ஷூட் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டுருக்காங்க. அதாவது அந்த இத வந்து சொல்றாங்க. அதாவது சேரன வந்து மனோகருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டுருப்பாங்க, "ரிசப்ஷனுக்கு நிலா சரின்னு சொல்லிருச்சு. என்னைக்கு தேதின்னு சொல்லுங்க, எப்போ வரணும்னு சொல்லுங்க. முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா, நாங்க அதுக்கு தகுந்த மாரி வந்துருவோம்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த நடேசன் அப்பா வந்துட்டு ஃபோன பிடிங்கி, "சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சம்மந்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கும்போது, "இல்ல, மாப்பிளக்கார பையனுக்கு மட்டும் தான் நீங்க கோட் ஷூட் எடுத்து குடுப்பீங்களா? அப்படி இல்லைன்னா மாப்பிளக்காரன் கூட பிறந்தவங்க, பிறகு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே கோட் ஷூட் எடுத்துட்டு எடுத்து தரலாம்ல. மொத்தம் 5 கோட் ஷூட் எடுத்து குடுங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே இந்த மனோகரோட முகம்லாம் மாறும். "ஓகே சம்மந்தி, சரி சம்மந்தி, எடுத்து குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நிறைவா செஞ்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஃபோன வச்சதுக்கப்புறமா தேனுகிட்ட சொல்லுவாங்க, "இவங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறதே எப்படினாலும் இவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான், எந்த அளவுக்கு இவங்க அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக தான், அது போக நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன் மக புரிஞ்சுக்கிறணும்ல. அதுக்காக தான் மெயினா இவிங்களுக்கு நானு ரிசப்ஷன் வைக்கிறதேன்னு, இதுல கோட் ஷூட்டு தான் வேணுமா. அதுவும் அவன் அந்த ஃப்ராடு சோழன் கேட்டிருந்தா பரவால்ல. அவங்க அப்பன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேனுகிட்ட வந்து மனோகர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. இப்போ நம்ம பிளான் பண்ணது மாதிரி பண்ணா மட்டும் தான், நிலாவ நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ தாஸ் இருந்துட்டு, "என்னப்பா, அந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, மதி வந்து வராங்க. மதி வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேச்ச நிறுத்திட்டு அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "ரொம்ப கிராண்டா பண்ணலைனாலும் சிம்பிளா பண்ணணும். நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறணும். அவங்க மொத்த குடும்பத்தையும் தாங்கன்னு தாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதி வரும்போது அப்படி பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா மதி இருந்துட்டு, "என்ன மாமா பேசுறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "ரிசப்ஷன் வைக்கணும்னு சொன்னேன்லம்மா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்ன்னு" சொல்றாங்க. சரிங்க மாமா, ஓகே." அப்படின்னு சொல்லும்போது, "உங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் சொல்லணும். என்னைக்கு வீட்ல இருப்பாங்கன்னு கேட்டு சொல்றியாம்மா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க மாமா. இங்கே தான் இருப்பாங்க. எப்பனாலும் போய் நம்ம பார்த்து பேசிக்கிறலாம்ன்னு" சொல்லிட்டு, "சரிம்மா, நீ பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டலையா? போய் சாப்பாடு ஊட்டுன்னு" சொல்லவும், அவங்க வந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா, "என்னப்பா, மதி வரும்போது இப்படி பேச்ச மாத்திட்டீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு, "டேய், உன் பொண்டாட்டி மூலியமா தான்டா எல்லா விஷயத்தையும் நிலா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. நம்ம பிளான் ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, பிறகு அவ வரவே மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்றாங்க. ஸோ, இவுங்க என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கன்டினியூவா பார்ப்போம். இப்ப இந்த கார்த்திகா வாழ்க்கையில நடக்கிறது என்னது? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு கூடையில வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு. நம்ம சேரன பார்த்ததுமே வந்து
"என்ன கார்த்திகா, எப்போ ஊர்லேருந்து வந்தன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "2 நாள் ஆச்சு மாமா நான் ஊர்லேருந்து வந்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பயுமே கார்த்திகா வந்து மாமா, மாமா, மாமான்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு வருவாங்க. ஆனா, இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்க ரொம்ப டல்லா தான் காட்டியிருந்தாங்க. அப்போ சேரன் இருந்துட்டு, "நல்லா இருக்கியாம்மா நீயி? எதுக்கு வீட்டு பக்கமே வரலன்னு?" சொல்லி கேட்க, உடனே "இல்ல இல்ல மாமா, இங்க மாமாகிட்டயும், அம்மாகிட்டயும் பேசுறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. அதனால தான் மாமா வர முடியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உன் வீட்ல அவங்க என்ன பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு துபாயில தான் மாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நல்லா இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு டல்லா தான் சொல்றாங்க. எப்பயும் போல கார்த்திகா முகத்துல சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன நினைக்கிறாரு. நினைச்சிட்டு, "என்னம்மா எதுவும் பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. சரி மாமா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்பயுமே கார்த்திகா வந்த உடனே வீட்டுக்கு வந்து வந்துருவாங்க. அப்படி அவங்க வராம இருக்க மாட்டாங்க. இங்கே ஏற்கனவே இந்த ரிசப்ஷன் ஏற்பாடு அத பத்தி பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப நம்ம சைட்ல இருந்து யாரையாவது கூப்பிடணுமானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல கல்யாணத்துல தான் வந்து கூப்பிடல உங்கள. அ ஆனா போய் பெரியப்பாவையும் அத்தையும் கூப்பிட்டா அவங்க திருவண்ணாமலைக்கு வருவாங்களா? ஏன்னா நம்ம சைடுல இருந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு போய் நின்னா தானே நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீங்க சொல்றதும் சரிதான் சோலா. நம்ம பக்கமும் யாராவது போயிட்டு சொந்தக்காரங்கன்னு இருக்கணும். என்ன நீங்க மட்டும் தானே உங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்றக்கூடாது. அதனால அவங்க கிட்ட போய் நம்ம இத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம சேரன சொல்லுவாங்க. "இன்னைக்கு கார்த்திகாவ பார்த்தேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிலா கிட்ட. "கார்த்திகா வந்திருக்காங்களா? என்னண்ணே சொல்றீங்க? கார்த்திகா வந்திருந்தா இங்க வராம இருக்க மாட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாப்பா உன்னோட கல்யாணத்துக்கு அப்ப கூட கல்யாணத்தன்னைக்கு கூட இவ இங்க தான் இருந்திருக்கா. கண்டிப்பா அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுக்கு கேட்டு வரலன்னு தெரியல. இன்னைக்கு நான் விசாரிக்கும்போது கூட ரொம்ப அமைதியா தான் இருந்தா. எப்பயுமே இருக்கிற மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருக்கட்டும்டா, அப்படிலாம் அவளுக்கு தேவதான். இந்த மாப்பிள வேண்டான்னு சொல்லிட்டு போனால்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன அங்கிள் சொல்றீங்க? கார்த்திகாவோட அம்மாவும், அப்பாவும் தானே ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க." "சரிப்பா அதெல்லாம் எதுக்கு நமக்கு? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம சேரனனுக்கும் இப்ப சந்தான்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வந்து வந்துருச்சு. அதனால நீங்க அத பத்திலாம் பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி அப்ப என்ன பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கேட்கும்போது, "இல்ல எதுவும் சொல்லல. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அவ முகத்த பார்க்கும்போது எனக்கு ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாரியே இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி நம்ம அவங்கள போய் இன்வைட் பண்ணும்போது கார்த்திகா இருந்தா பேசுவோன்னே இத பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கு முதல்ல வர்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அவங்களுக்கு எது ட்ரெஸ் எதுவும் வாங்கி குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டாம். நம்மளா வந்து வாங்கி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்போ சேரன வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த கார்த்திகாவோட வீட்டுக்கு வந்து போறாங்க. ஃபர்ஸ்ட்டு கார்த்திகாவோட வீட்டுக்கு சேரண்ணா போறாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. கார்த்திகா வந்து இந்த குடும்பத்தில ஒரு ஆளு. அவங்க அப்பா, அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே, இந்த குடும்பத்தில எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஆளு. என்ன பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நெனச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரம் சேரன் போகும்போது, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதாவது கஸ்தூரி வந்து கேட்குறாங்க. உடனே, "என்னம்மா இப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க மாமா நீங்க உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல அ நிலாவுக்கும் சோழனோட ஒய்ஃப்‌வுக்கும் வந்து அவங்க ஊர் திருவண்ணாமலையில வந்து நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. சாரி ரிசப்ஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்பயோ நடந்த கல்யாணத்துக்கு புதுசா இப்போ நீங்க என்னமோ கல்யாணம் பண்ணீங்களாம். பிறகு இதில திருவண்ணாமலையில வேற ரிசப்ஷன் வேறயா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அவங்க ஜாதகத்தில வந்துட்டு ஏதோ தோசை இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணிருவோம். ஏன்னா அவளோட கல்யாணத்த யாருமே பெருசா பார்க்கல. அதனால நிலா ஆசைப்பட்டுச்சு மறுபடியும் கல்யாணம் வைக்கணும் சிம்பிளா கோவில்ல. எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நிலா சொல்லுச்சு அதனால தான் வந்து சிம்பிளா கல்யாணம் பண்ணோம். அதனால தான் யார்கிட்டயும் சொல்லல. நாங்களா தான் போனோம். அவங்க வீட்ல அவங்க அப்பா, அம்மா, அண்ணே அப்புறம் இங்கே நாங்க 4 பேர் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிற எங்கள? அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கும்போது, அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்ல அவங்க வீட்ல இத்தன நாளா வந்து நிலா கூட அவங்க அம்மாவோ, அப்பாவோ பேச மாட்டாங்க. இப்ப வந்து இவங்க கல்யாணத்த ஏத்துக்கிட்டு, குடும்பமா வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்தெல்லாம் நடத்தி வச்சுட்டு போனாங்க. அவங்களும் அவங்க பொண்ணுக்கு அங்க ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன சொல்லுவாங்க. சரி அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம். நிச்சயதார்த்த இது
ரிசப்ஷனுக்கு நான் சொல்றேன் நீங்க வந்துருங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "இத சொல்றதுக்கு தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, ஆமா அத்த. அப்புறம் அப்புறம் வேற என்ன அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவாங்க. அதுக்கப்புறமா "கார்த்திகா நீயும் வந்துரு கார்த்திகா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரி மாமா, எப்பன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் மாமான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "பெரியப்பா வரலையா அத்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணன் வெளியில போயிருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்களும் முகத்துல ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கிறாங்க. "என்னாச்சு அத்த? எதுவும் உடம்புக்கு சரியில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லையேப்பா, என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்த, நேத்து கார்த்திகாவ பார்த்தேன், கார்த்திகாவும் டல்லா இருக்கிறா, நீங்களும் அமைதியா இருக்கிறீங்களா, அதனால தான் அத்த கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே இவங்க வந்து அழுக ஆரம்பிச்சர்றாங்க. "என்னாச்சு அத்த? அத்த எதுக்கு அத்த அழுகுறீங்க? என்னாச்சு அத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல வெளியில போ" அப்படின்னு சொல்லும்போது, "என்னத்த உங்களோட சொந்தம்ன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா கூட என்ன நீங்க நினைக்க மாட்டீங்களா? என்னாச்சு அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ன வந்து கேட்குறாங்க. அப்போ "என்னத்த சொல்றது மாமா, இவங்க பேச்ச கேட்டு தான் மாமா நான் உங்களையாவது கல்யாணம் பண்ணி நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா உங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்க அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னைய யாருக்கோ கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு குடுத்து, இப்போ நான் தான் மாமா கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னத்த சொல்றீங்க?" அப்படின்னு இதெல்லாம் கேட்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்குமே! எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப இவ நல்லா இல்லன்னு நினைக்கும்போது, நீங்க நல்லா நிம்மதியா இருப்பீங்களே! அப்படின்னு சொல்றாங்க. "என்னத்த பேச்சு பேசுறீங்க? என் வீட்ல ஒரு பொண்ணு இருந்திருந்தா, அந்த பொண்ணு இந்த மாரி கஷ்டப்பட்டா நான் பார்த்துட்டு பேசாம இருப்பேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்றாங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி இருந்துட்டு, "எல்லாமே எங்க தலையெழுத்துப்பா. நாங்க தான்ப்பா இப்படி தப்பு பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் "என்னாச்சு கார்த்திகா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, அப்பா தான் வந்து அவர் துபாயில இருக்கிற மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமா கல்யாணம் பண்ணி வச்சாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, உங்க அப்பாவோட வேலை பார்க்குற ஆளுன்னு தானே சொன்னாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான் மாமா. வீட்ல அவங்க அம்மா வந்து அவரு துபாயில தான் இருக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா வந்து என்னைய அவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க மாமா. இங்க பாருங்க மாமா, என்னைய பெல்ட்டால அடிச்சு இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காயத்த காட்டுறாங்க. அப்போ கஸ்தூரி வந்துட்டு ஒரே அழுக அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொம்பள பிள்ளைய பெத்து வளர்த்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் நீங்க போய் கேட்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படித்தான் இருந்தா இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. "கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீயி உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா? உன் மாப்பிள தான் வந்து ரொம்ப நல்லவர் தானே! நல்லா நம்மகிட்டலாம் வந்து பேசினாங்கல்ல. நீ அதேமாரி சொல்லியிருக்க வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லும்போது, அவர்ட்ட சொன்னேன். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவர் வரவே இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்த இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க போய் பேசுங்க அத்த அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசும்போது தான் சேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ அடிபட்டு, மிதிப்பட்டு பிள்ளை அங்க இருக்கணுமா? அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். சரி ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தானா? எதுக்கு அவங்க அப்படி பண்றாங்க? அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவோ நாங்க வந்து அவங்களுக்கு செஞ்சுட்டோம். மறுபடியும் எங்களுக்கு அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. எவ்வளோதான்ப்பா நம்ம செய்ய முடியும்? கடைசி காலத்தில இந்த ஒரு வீடு மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. இப்ப இதையும் வித்து குடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி கவலைப்படாதீங்க அத்த, எல்லாமே சரியாயிரும். நீங்க உங்க மாப்பிள கிட்ட மருமகன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு அதுக்கு மேல இருக்கிறாருப்பா. பார்க்கும்போது, பேசும்போது ரொம்ப நல்லவரா இருக்கிறாரே அப்படின்னு நெனச்சோம். ஆனா, அவர் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்திகா கிட்ட, "ஏன் கார்த்திகா மாப்பிள உன்னைய நல்லா பார்த்துக்கிறது கிடையாதா? நான் ஆரம்பத்துல நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு. நம்ம வீட்டுக்கு கூட வந்து நல்லா பேசினார்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, அவருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் கூட கொஞ்ச நாளா நல்லா தான் மாமா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா துபாய்க்கு போனதுக்கப்புறம் நான் ஃபோன் போட்டா ஃபோன் பேசுறதே கிடையாது. இவங்க அம்மா கிட்ட தான் அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. என்னைய வீட்லருந்து காசு வாங்கிட்டு வர சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் இங்கேருந்து எவ்வளோதான் மாமா வாங்கிட்டு கொண்டு போய் குடுக்க முடியும்? இப்போ எங்கேயோ என்னைய கல்யாணம் பண்ணி குடுத்து, இப்போ எல்லாருமே நல்ல வசதியான வீட்ல கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு குடுத்துட்டு, என்ன தினம் தினம் வந்து ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருக்காங்க, அடிச்சிட்டே இருக்காங்க மாமா. எத்தன நாளைக்கு தான் நானும் பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்க? நானும் வீட்ல வந்து சொன்னா கஷ்டப்படுவாங்களேன்னு நெனச்சுட்டு தான் அவ்வளோ பொறுமையா இருந்தேன். இப்போ என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதனால தான் இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அம்மா என்னைய பார்க்க வரும்போது கூடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
"சரிம்மா கார்த்திகா எல்லாமே சரியா போயிரும். நான் வந்து உங்க வீட்ல வந்து பேசட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வேண்டாம்ப்பா, அப்படி ஏதாவது பேசினா இதுக்கும் ஏதாவது தப்பா பேசிருவாங்க. நானே போய் பேசி எதுவுமே பண்ண முடியல. இவ தலையெழுத்து அவ்வளதான்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே நீங்க ஏற்பாடு பண்ணது தானே இந்த நேரத்தில இத நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. விசாரிச்சு பார்த்து செஞ்சு குடுத்துருக்கலாம்ல. இப்போ பொண்ணு இப்படி வந்து அழுதுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்லயும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்னு சொல்லும்போது, கார்த்திகா இருந்துட்டு வேகமா சேரண்ண கால்ல விழுந்து, "என்னை மன்னிச்சிருங்க மாமா. இந்த நேரத்தில கூட நீங்க எனக்காக நின்னு பேசுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, "அ சா ஆமா சேரா, என்னை மன்னிச்சிரு சேரா. உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் கூட, இவ நல்லா இருந்திருப்பா போல இருக்குது. என்ன எல்லாமே என் தப்பு தான்." அப்படின்ற மாதிரி இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ கார்த்திகா இருந்துட்டு, அவருக்கு ஏற்கனவே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு மாமா. அவருக்கு என் கூட இருக்கிறதுக்கே இப்ப பிடிக்கல. அதனால தான் துபாய்க்கு போயிட்டு என்கிட்ட பேசுறதே இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னடி புதுசா இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கே வந்து ஷாக்கா தான் இருக்குது. ஸோ மறுபடியும் சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா இல்லையோ, மறுபடியும் இந்த கார்த்திகாவ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில தான் போகுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு.